நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று அவர் காண்பிக்கக்கூடிய அதே நேரத்துல பாவியினுடைய வாழ்க்கை என்ன பண்றாருன்னா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அவரு கடவுள் ரொம்ப நல்லவர். இந்த ஒன் சைடட் தாட் வந்து கடவுளுக்குள்ள கிடையவே கிடையாது. ஒன் சைடட் தாட் மேனுக்குள்ள தான் இருக்கு. ஹியூமன் பீயிங் தான் ஒன் சைடட் தாட்டா இருப்பான். நல்லா புரிஞ்சுங்க. நீதிமானுடைய வாழ்க்கையை காமிக்கிறாரு, பாவியினுடைய வாழ்க்கை அதே நேரத்தில் என்ன பண்றாரு, பலபலப்பாக்குகிறார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், ஒதுக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், புறக்கணிக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன பண்றாருன்னா முன்னிலைப்படுத்துகிறார், முன்னாடி கொண்டு வர. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியம். அவர் தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். ஒரு நீதிமான் என்பவன் தாழ்மைப்படுத்தினாத்தான் ஜீவன் உண்டாகும். நான் மறுபடியும் சொல்றேன், ஜீவன் என்பது சாதாரணமா வராது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன பண்றான், ஜீவனில நிலை கொண்டிருக்கிறான். அவரை விசுவாசிக்கிறவன் அவனுக்கு ஜீவன் உண்டு. அவனுக்கு ஆர்க்கினி தீர்ப்பு கிடையாது. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு. அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லையா. ஜீவன் சொன்னா என்னன்னா வெளிச்சம். அப்போ இந்த வெளிச்சம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி வருது சொன்னா தாழ்த்தணும். நீதிமான் ஸ்டேஜில் இருந்து ஸ்டேஜுக்கு வந்து ஒருத்தன் தன்னை தாழ்த்தணும் என்பதுதான் குறிக்குது. இயேசு கிறிஸ்துடைய பவனி அவர் எதை காமிக்கிறாருன்னா, நீதிமானுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தணும். அதுதானே 9:9 சொல்லு சகரியால. அவரு சாந்த குணம் உள்ளவர், அப்புறம்